ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேங்காய் போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் கோதுமை மாவில் தேங்காய் போலி எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். 2 கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கலாம். ஒரு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு ஊற வையுங்க. சீக்கிரமாக பருப்பு வெந்துடும். அதுக்காக தான் ஊற வைக்கிறது 10 நிமிஷம். வாஷ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். இதுக்கு தேவையான இனிப்பு எடுத்துக்கலாம். வெல்லம் 2 கப் எடுத்திருக்கேன். ஒரு 7 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். 4 ஏலக்காய், ஒரு பெரிய துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும், நல்லா சுவையாகவும் இருக்கும். அதுக்காக தான் நான் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் எப்பவும் போல் சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. உப்பு மட்டும் ஒரு சிட்டிகை மட்டும் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நான் பிசைஞ்சிருக்கேன். உப்பு அதிகமாக போடக்கூடாது, ஏன்னா இது இனிப்பு பலகாரம், அதுக்காக தான். இப்போ நம்ம பருப்பை வேக வச்சுக்கலாம். பருப்பு மூழ்கிற அளவுக்கு குக்கரில் தண்ணி வச்சுக்கோங்க. அதிகமாக வைக்க வேண்டாம். கரெக்டாக அந்த பதத்துக்கு வெந்துடும். தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்காது. அதுக்காக தான் லிமிட்டாக பருப்பு மூழ்கிற அளவுக்கு மட்டும் வச்சா போதும். ஒரு 4 விசில் வச்சு நம்ம இறக்கிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு அது கூடவே நான் ஏலக்காவையும் சேர்த்துக்கிறேன். ஒரு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வறுத்துடுங்க. ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு ட்ரையாக பொடி பண்ணிக்கலாம். ரொம்ப மழமழன்னு இருக்கக்கூடாது, கொரப்பாக எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தான் அரைக்கணும். இப்போ அது கூடவே ஒரு தேங்காய் பத்தியை பொடியாக கட் பண்ணி ட்ரையாக அரைச்சிக்கிறேன். இப்போது சப்பாத்தி மாவை குட்டி உருண்டையாக போட்டு திரட்டி வச்சுருக்கேன். பொடி பண்ண தேங்காய் எடுத்திருக்கேன். வேக வச்ச கடலைப்பருப்பு 2 கப்பு, வெல்லம் எடுத்திருக்கேன். நல்லா ட்ரை ஆகிடுச்சு பார்த்தீங்களா கடலைப்பருப்பு. இந்த லிமிட்டுக்கு வந்துடும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. அது கூடவே தேங்காய், முந்திரி பருப்பு, ஏலக்காய் மிக்சியில் போட்டு அரைச்சது அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம மாவு திரட்டினதுக்கப்புறம் தான் இதை மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா வெல்லம் நீர்த்து போன மாதிரி ஆகிடும். இனிப்பு பலகாரம் செய்யும் போது நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கூடுதலாக சுவையை கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பிளேட்டில் திரட்டி வச்சுருக்க சப்பாத்தி எடுத்துக்கிறேன். அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்வீட் ரெசிப்பியை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உள்ள அந்த ஜீனியை வச்சுட்டோம். இப்போது சுற்றிரும் நான் ஒரு கொஞ்சம் பச்சை தண்ணியில் நனைச்சி ஃபுல்லாக தடவி விடுறேன். தண்ணியை தான் அப்ளை பண்ணுறேன். இதுக்கு மேலேயே இன்னொரு சப்பாத்தியை வச்சு க்ளோஸ் பண்ணுறதுக்காக நான் அதை தண்ணி அப்ளை பண்ணுறேன். ஓப்பன் ஆகாது. நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுக்கும் போது ஓப்பன் ஆகாமல் வெளியில் வராமல் இருக்கும், அதுக்காக தான். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க, அதுவே போதும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சப்பாத்தியை நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம்.
1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க போலியை தோசைக்கல்லில் வச்சு 2 பக்கமும் எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் தான் தேவைப்படும். அதிகமாக எண்ணெய் ஊற்ற வேண்டாம். இதுவே போதுமானதாக இருக்கும். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. 2 சைடு திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸில் வெந்துடும். சூப்பரான தேங்காய் போலி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாருக்குமே இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். For more videos, likes and subscribe my channel.